தனுசு ராசி நேர்களுக்கு புதன் பயிற்சி அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதன் பயிற்சி நம்ம ஏற்கனவே புதன் பகவான் 7ஆம் 10ஆம் இடத்துக்கான அதிபதி புதன் பகவான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த புதன் பயிற்சி இந்த கோட் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையுமே உங்களை விட்டு விலக்கி வைக்கிறாங்க. இல்லைப்பா வேணாம், நீ ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ பாட்டுக்கு அதுதான் உங்களுக்கு ஃபோன் கால் மூலமாக வரக்கூடிய நல்ல விஷயமா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. அடுத்து முக்கியமாக சில பொருட்கள்லாம் காணாமல் போயிருக்கும். அது ஃபைலாக இருக்கட்டும், இல்லைனா தங்க நகையாக இருக்கட்டும், ஏதோ நீங்கள் இம்பார்ட்டனாக வச்சுருக்கிற ஒரு சில பொருள் வந்து ஃபோனு இதெல்லாம் லேப்டாப்லாம் அந்த டைமில் காணாமல் போயிருக்கும். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் மிஸ் பண்ணியிருப்பீங்க, எங்கே போட்டிருக்கீங்கன்னே தெரியல. நானும் நிறைய போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். வண்டியாக இருக்கட்டும், எதுனாலும் உங்களை தேடி வர்றதுக்குண்டான அமைப்பு இருக்குது. காணாமல் போன பொருள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அதற்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா கூடுதலாக ஒரு வழிபாடு பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். புதன் பெயர்ச்சி அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 நாட்கள் வந்து புதன் பெயர்ச்சி நடக்கும். இந்த 28 நாட்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு இந்த புதன் பகவான் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து மிதுன ராசியிலேருந்து புதன் பகவான் கடக ராசிக்கு வராரு. ஆல்ரெடி கடகத்தில் யார் இருக்காருன்னா குரு பகவான் இருக்கிறாரு. அவர் வந்து ஏற்கனவே இயற்கை சுபர், சரிங்களா? அப்படிப்பட்ட இயற்கை சுபரோட யார் சேர்றாங்கன்னா நம்ம புதன் பகவான் சேர்றாங்க. அப்படி சேரும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை 12 ராசிகளுக்கு கொடுக்குறாங்க. இவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்வை தான் நம்ம புதனுக்கு, 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்படி இவர் கடகராசிலேருந்து 7ஆம் பார்வையாக நம்ம மகர ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் மாறுபடும். அவங்களுடைய கஷ்டங்களுக்கும் அவங்களுடைய கவலைகளுக்கும் உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக வந்து புதன் பெயர்ச்சியில் பொது பலன்கள்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? புதன் யாருக்கு, அதாவது இந்த ரொம்ப கணக்கில் ரொம்ப பெஸ்ட்டாக கணக்கில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று வந்து தகவல் தொடர்பு சாதனங்கள், இன்னொன்று மொபைல் சம்மந்தப்பட்ட வேலை, சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனி, இந்த மாதிரியான நிறைய வேலைகளுக்கு தான் நம்ம புதன் பகவான் காரகர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி புதன் பெயர்ச்சி நடக்கும்போது இந்த காலகட்டம் இந்த 28 நாட்களும் ஒரு நல்ல தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும் புதிய நிறைய ஒரு முடிவுகள் ஏற்படுறதுக்கும் நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கும் ஒரு பெரிய காரணமாக இருக்க போகிறாரு. இவர் வந்து பொது காரணங்கள் மட்டுமல்லாது ஒவ்வொரு ராசிக்கும் சில குறிப்பிட்ட காரணங்களையும் ஏற்படுத்த போகிறார். அது மட்டும் இல்லை, இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு, அதாவது டெலிஃபோன் மூலமாக ஃபோன் மூலமாக அவங்களுக்கு வந்து சேரப்போகுது. அந்த அழைப்பு யார், அந்த அழைப்பு என்ன விஷயமா வரப்போகுது அப்படிங்கிறத வச்சும் நம்ம தொடர்ச்சியாக இந்த 12 ராசிகளுக்கும் பார்த்துடலாம். தொடர்ந்து இந்த பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த புதன் பயிற்சியில் என்ன பொது பரிகாரம் 12 ராசிகளுக்கும் வரப்போகிற முக்கியமான அந்த கால்ஸ் பற்றி சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நம்மளுக்கு சில பாதிப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பாதிப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் சரியாக மாட்டேங்கி, இது மட்டும் நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இதில் எனக்கு முன்னேற்றமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில வழிபாடுகளும் வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்கிறது. இந்த வாழ்வியல் பரிகாரம் ஒரே மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் என்ன, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி, இதுதான் இந்த வாழ்வியல் பரிகாரத்திலே முக்கியமான ஒரு விஷயம். இது பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கர்மா வந்து குறையும். நம்ம ஏற்கனவே மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, வக்ரகதியோடு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சில ராசிகளுக்கு 7.5 சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது, நிறைய பாதிப்புகள்லாம் இருக்குது. அந்த பாதிப்பு வந்து எந்த வகையிலையும் நம்மளை பாதிக்காத, ஏன்னா இயற்கை சுபர் குரு பகவானுடைய சேர்ந்து புதன் பகவான் இருக்கார். அப்படி இருக்கும்போதும் சில விஷயங்களில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அந்த பாதிப்புகளை எதுவும் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் இல்லையா?
அதற்கும் உண்டான வாழ்வியல் பரிகாரம் வழிபாடு முறைகளையும் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணம். தனுசு ராசி நேயர்களுக்கு புதன் பயிற்சி அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதன் பயிற்சி நம்ம ஏற்கனவே புதன் பகவான் 7ஆம் 10ஆம் இடத்துக்கான அதிபதி புதன் பகவான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல்ல கடகராசியில் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது முதல்ல வந்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு வந்து நிறைய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, எனக்கு வந்து ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கேன், என்னால் எந்திக்கவே முடியலை, நானும் இதை எப்படிலாம் சரி பண்ணணும்னு பார்க்குறேன், ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது அடிப்பையில் அடி சொல்லுவாங்களே பட்டக்காலிலே படுது அப்படின்னு சொல்லி, அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ரொம்ப மெயினாகவே இருக்கும் நம்ம தனுசு ராசினியர்களுக்கு. எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லலாம், நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு சரிங்களா, ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதோடைய முக்கியத்துவத்தை கொடுக்காம அசால்ட்டாக அவங்க வேலையை பார்க்குறது. அப்படி இருக்கும்போது கூடுதல் அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துலேயும் தையல் பிரிகிறது, அப்படி இல்லைன்னா பிளட்டு வருதுன்னு மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். அதுக்கு முதல்ல உடல்நிலையில கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல்நிலையில சரி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். என்னதான் நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கீங்க, ரொம்பவே முடியாமல் இருக்கீங்கனாலும் சரி, உங்களுக்கு இப்போ கரெக்டான ஒரு மருத்துவ ஆலோசனை, இந்த மருந்து எடுத்துக்கோப்பா, இந்த மருந்தை நீங்கள் பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு உடல்நிலை சரியாகுங்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அடுத்து வண்டி வாகனத்தில் போகிறீங்களா செய்கிறீங்களா, குலதெய்வத்தோட திருநீர் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. குலதெய்வத்தோட ஏதாவது, இது பொதுவாக எல்லா ராசிக்குமே சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நீண்ட தூரம் பயணம் பண்ணுறீங்க, நைட் நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலேயும் எலுமிச்சம்பழமோ திருநீரோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா ராசினுக்குமே பொதுவாக எல்லாத்துலேயும் சொல்கிறது இதுதான். நீங்கள் எம்புடு தூரனாலும் போயிட்டு வாங்க, அந்த பாதுகாப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது, இல்லைனா சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நான் சும்மா இருக்கேன், இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க குப்பையை கொண்டது செய்கிறது, வண்டியை நிப்பாட்டுறது, சண்டை, சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் சாட்சிக்கு போயிட்டேன், அதை என்னை இன்னமும் இழுத்து அடிக்கிறாங்க, நான் என்ன பண்ணனே தெரியலேன்னு சொல்லி புலம்புறவங்களுக்கும் சொல்கிறேன், இந்த காலகட்டம் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி இந்த கோர்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையுமே உங்களை விட்டு விலக்கி வைக்கிறாங்க. இல்லைப்பா வேணாம், நீ ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ பாட்டுக்கு. அதுதான் உங்களுக்கு ஃபோன் கால் மூலமாக வரக்கூடிய நல்ல விஷயமே. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தும் சரி, இல்லை கோர்ட் மூலமாகவும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் வக்கீல் மூலமாகவும் அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, இல்லைனா இந்த பிரச்சனைகள்லேருந்து வேணாம், நம்மளே பேசி சமரசமாக பேசி முடிச்சுக்கலான்னு ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க, இல்லை கணவன் மனைவி பிரச்சனை தனியாக ஓடிக்கிருக்கு, நாங்கள் தனியாக பிரிஞ்சு போயிடும், இல்லைனா எங்களுக்கு வந்து அந்த செட்டில்மெண்ட்ஸ் பண்ணாமல் இருக்காங்க, என்னுடைய நகை பணத்தெல்லாம் கொடுக்க மாட்டேங்காங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலனாலும் அவங்களே வாலண்டரியாக கொண்டு வந்து நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறதும் சரி, இது எல்லாமே ஃபோன் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயமா வரப்போகுது. மெயினான விஷயமா உங்களுக்கு கண்டிப்பாக இது நடக்க போகுதுங்க. இந்த டைமில் குடும்ப உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. தன லாபம் நல்லா இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே பண வருபாடு உங்களுக்கு தட்டுப்படாது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு வருமானம், அது நல்ல வருமானமாக உங்களுக்கு ஒரு கரெக்டான உங்களுக்கு வந்து சேரக்கூடியான அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து சேரும். நானும் நிறையா என்னை கடன் வாங்கினவங்களெல்லாம் தேடி போய் கேட்டுக்கிருக்கேன், ஒருத்தர் கூட தர மாட்டேங்காங்க. இக்கட்டான சூழ்நிலையில் நான் கொடுத்தேன், இப்போ எனக்கு ஒரு தேவைக்கும் போது யாரும் கொடுக்க மாட்டேங்காங்கிற உங்கள் ஏக்கத்தில் கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வந்து பணம் கொடுக்கக்குண்டான அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. அடுத்து முக்கியமாக சில பொருட்கள்லாம் காணாமல் போயிருக்கும், அது ஃபைலாக இருக்கட்டும், இல்லைனா தங்க நகையாக இருக்கட்டும், ஏதோ நீங்கள் இம்பார்ட்டனாக வச்சுருக்கிற ஒரு சில பொருள் வந்து ஃபோனு இதெல்லாம் லேப்டாப்லாம் அந்த டைமில் காணாமல் போயிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் மிஸ் பண்ணியிருப்பீங்க, எங்கே போட்டிருக்கீனே தெரியல. நானும் நிறைய போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், வண்டியாக இருக்கட்டும் எதுனாலும் சரி, இப்போ உங்களை தேடி வர்றதுக்குண்டான அமைப்பு இருக்குது. காணாமல் போன பொருள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அதற்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா கூடுதலாக ஒரு வழிபாடு பண்ணுங்கள், கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் தொலைந்து போன பொருள் எல்லாமே திரும்ப உங்களுக்கு கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. சரி, இதில் முதல் என்ன ஒரு வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிற வாழ்வியல் பரிகாரம்
உங்களால் முடிந்த அளவு இங்கே மற்றவங்களுக்கு ஒரு என்ன உதவினாலும் செய்யுங்க. அது எந்த உதவியாகனாலும் இருக்கட்டும். நம்மளால் பரவாயில்லப்பா, இன்றைக்கி நம்ம இவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டோம். ஒரு பஸ்ஸில் வயசானவங்க போகிறாங்க, குழந்தையோட வச்சுக்கிருக்காங்க, அவங்களுக்கு கூட நீங்கள் ஒரு உதவி செஞ்சால் ஒரு நிம்மதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு உதவி செய்யுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியும் ஒரு என்ன சொல்லலாம்னா மன திருப்தியையும் ஏற்படுத்தும். இது என்ன ஒரு வழிபாடு என்ன பண்ணலாம்? வாழ்வியல் பரிகாரம் ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நீங்கள் கண்டிப்பாக வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா கைகிரீவர் வழிபாடு. கண்டிப்பாக கைகிரீவர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூரணமாக இருக்கும். இதை பற்றின இது வந்து பொதுவான பரிகாரங்கள் மட்டுமே. இது வந்து பொதுவான ராசிகளுக்கு உண்டான சில விஷயங்கள் தான். இல்லை உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு, என்னுடைய மேச ராசி நான் வந்து இந்த தேதியில் இந்த நேரத்தில் பிறந்தேன்னு தனிப்பட்ட தேதி பிறந்த தேதியை வச்சு சொன்னால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சில விஷயங்களை பற்றி நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். இதில் உங்களுக்கு டவுட் வரலாம், அது எப்படி நாங்கள் கீழே உள்ள நம்பருக்கு கொடுத்துறீங்க, நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடலாம், டீட்டெயில்ஸ் கேட்கலாம், எப்படி கரெக்டாக சொல்வீங்க, நாங்கள் நம்புவோம் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை ஆலோசனை கேட்கும்போது உங்களுடைய பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அந்த சொல்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதற்கப்புறம் உங்களுடைய என்ன கேள்வினாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதக ஆலோசனை கேட்டுக்கோங்க. வாழ்வில் விளம்புறது ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.